அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த அக்டோபர் மாதம் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம், 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், மேலும் 9ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது பகவானுடைய சஞ்சாரம். இதுல புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு. மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல பதியும். ஃபைனலா சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியோட சஞ்சாரம் செய்வார். மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆயிடுவார். அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆயிடுவார். சோ இதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். அடுத்ததான் 20ஆம் தேதி செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. ஆகவே இரண்டு முக்கியமான கிரகங்கள் இந்த மாதத்துல நீச்சத்துல சஞ்சாரம் செய்வாங்க. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் செவ்வாயும் நீச்சம். ஃபைனலா மாதத்தோட எண்டிங்ல 29ஆம் தேதி புதன் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு. அதாவது 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அது மாதத்தோட எண்டிங்ல. மேலும் இந்த மாதத்துல ரொம்ப மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா கரெக்டா 8ஆம் தேதியே குரு பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. வருட கிரகத்திலே மிகவும் முக்கியமான கிரகம் குரு பகவான். அவர் கரெக்டா 8ஆம் தேதி வக்ரம் ஆகிறாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சியோட இருக்கிறதுனால சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல் 13 நாட்கள்ல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த தொழில் மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு, உத்தியோக மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அது நமக்கு ஒரு ஃபேவரான பலனை பெற்றுக் கொடுக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா நீங்க தொழில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சற்று நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சிந்தனை கொஞ்சம் அதிவேகமா செயல்படும். தொழில் உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் அதிவேகமா செயல்படணும். ஏதாச்சும் நம்ம புதுசா பண்ணணும், எதுலயாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்தனை அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுடைய சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் புதுசா ஏதாச்சும் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா, குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி பண்றீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பெரிய அளவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது உலக புலவர் அப்படின்னு போற்றக்கூடிய வள்ளுவ பெருமான் ஒரு அழகான திருக்குறள் சொல்லியிருக்காரு. குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. அதாவது தாங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய மலை மேல ரொம்ப பாதுகாப்பா ஏறி நின்று யானைகளுடைய சண்டைகளை வேடிக்கை பார்க்கிறது போன்றான். ஆகவே இந்த தொழில் தொடங்கக்கூடியவர்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தில இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. மேலும் உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு வெளியில போகாம ஒரு லிமிட்டோடையே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. மேலும் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அது மட்டும் கொஞ்சம் குற்றமா இருக்கு. மற்றபடி பெரிய அளவுல மைனஸ் எதுவும் இல்ல. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுலையும் பொருளாதார ரீதியா பெருசா சேமிப்பு இல்லைனாலும் அந்த பொருளாதார சூழ்நிலையை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பண தேவையை ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். மேலும் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ற விதத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மேலும் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேக்ஸிமம் இந்த கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ஆல்ரெடி கடன் சுமை அதிகமா இருக்குனாக்கா அதை இப்போ கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சோ அதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு. சோ பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவுல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதை நம்ம மேனேஜ் பண்ற விதத்துல நமக்கு இன்னும் பாசிட்டிவா நம்ம மாத்திக்க முடியும். ஆகவே தேவையில்லாத விரை செலவுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை சேமிக்கணும்னு அவசியம் இல்ல, அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி இந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை மட்டும் அவாய்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அதிகமா வாக்குவாதம், அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பமே ஏதோ செதறி கிடக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே இந்த பாத சனி காலகட்டத்துல இயல்பா ஏற்படும். ஆனா இப்ப சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த ஃபேமிலி ரிலேட்டடான அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஓவராலா ஃபில்ஃபில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை
பண்ணுவீங்க. மேலும் இந்த குடும்பத்துல இருக்கிற முக்கியமான தேவைகள் இது எல்லாத்தையுமே சிறப்பான முறையில நிறைவேற்றி வைப்பீங்க. ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா மலை போல இருந்த கவலை எல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். சோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடா இருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த குடுத்தல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தைகளை சற்று நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிற காலகட்டங்கள்ல சற்று இந்த பேச்சுவார்த்தைகளை நிதானமற்று அவசரப்பட்டு எதையாச்சும் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அமைதியா மௌனம் காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி வரைக்கும் இந்த 7.5 சனி பாத சனி முடிகிற வரைக்குமே நம்ம இந்த பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதானம் காக்கிறது பொறுமை காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காலகட்டங்கள்ல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு எதுலயாச்சும் மாட்டிப்பாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்துல வாயை விட்டு மாட்டிக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை ஜஸ்ட் பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணாமலும் அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஒப்பீனியன் சொல்லாமலும் நீங்க மாட்டு போயிட்டே இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இதை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ ஃபேவரா இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பிளஸ் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அது பெரிய அளவுல நமக்கு மைனஸ் பண்ணல. அதனால திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல தாராளமா செயல்படுத்தலாம். குறிப்பா பார்த்தோம்னாக்கா முதல் 17 நாட்களுக்குள்ள நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள்லாம் கைகூடி வரும். அதுலயும் குரு பகவான் 5ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இந்த தேவையில்லாத விரய செலவுகள் அதிகப்படியான விரய செலவுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். எனவே இந்த திருமண முயற்சிகள்ல கவனம் செலுத்துறதுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதத்துல கிடைக்கும். ஆகவே 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஃபேவரா இருக்கு. 17ஆம் தேதிக்கு மேல உடைய முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் சற்று தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதுலயும் கரெக்டா 20ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் நீச்சம் ஆயிடுவாரு. அது நமக்கு ஒரு மைனஸா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 20ஆம் தேதிக்குள்ள நீங்க முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதிக்குள்ள நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே முடிஞ்சு போனாக்க 20ஆம் தேதிக்குள்ள முக்கியமான முடிவுகள்லாம் பிளானிங் எல்லாம் வச்சுக்கோங்க. 20ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகளையும் மாற்றங்களையும் இது செய்ய வேணாம். குறிப்பா அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில. அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில முதல் 20 நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 20ஆம் தேதியில இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆயிடுவாரு. ஆகவே அந்த டைம் பீரியட்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறது நல்லது. வாழ்க்கை துணை மேல அதிகமான கோபங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் சரி இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் சரி சற்று பொறுமையோட சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல குரு விரையாதிபதி நமக்கு 5ஆம் இடத்துல. ஆகவே இந்த மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை முதல் 20 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் கரெக்டா 8ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. 5ஆம் இடத்துல விரையாதிபதி வக்ரம் ஆகிறது ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும். ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்து வந்த மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள்லாம் குறையும். ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல இந்த குழந்தை பாக்கியத்துல நேச்சுரலா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துல தடைப்படுது தாமதப்படுதுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். பொதுவா விரையாதிபதி 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனா மீண்டும் இந்த குரு பயிற்சியுடைய எண்டிங்ல நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டார்டிங் அப்படி இப்படி வருத்தமா போனாலுமே இந்த குரு பயிற்சி மீண்டும் குரு பயிற்சி ஆகிற காலகட்டங்கள்ல நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை செஞ்சுட்டு தான் குரு பகவான் டிரான்சிட் ஆவாரு. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகவே மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வரதுக்கு 12 வருஷம் ஆகும். எனவே இந்த இறுதி கட்டத்துல நமக்கு நல்ல பலன்களை வாரி கொடுத்துட்டு போவாரு குரு பகவான். ஆகவே அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பொறுமையோட செயல்படணும். வருத்தப்படக்கூடாது எதுக்கும். அதை நீங்க மைண்ட்ல எப்போதுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள் கவலைகள் மேலும் விரைய செலவுகள் பிள்ளைகளால ஏற்பட்ட விரைய செலவுகள் இது எல்லாமே டோட்டலா குறையும். மேலும் பிள்ளைகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அட் சேம் டைம் குரு வக்ரம் ஆகிறது இயற்கையா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது 5ஆம் இடத்துல. ஆகவே பழைய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிரும். பிள்ளைகள் சார்ந்த வகையில பழைய விஷயங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிரும். புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிரியேட் ஆகாம நீங்க பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர்கள் மேல கோபப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த முதல் 8 நாட்களுக்குள்ள ஏதாச்சும் நீங்க முடிவுகள் பண்றதுன்னா முதல் 8 நாட்களுக்குள்ள பண்ணிக்கிறது நல்லது. 8ஆம் தேதிக்கு மேல சற்று நிதானத்தோட பொறுமையோட முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான மாற்றங்களை பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறதுனால அதிகமாக இருந்து வந்து விரைய செலவுகள் குறையும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 8ஆம் தேதி வரைக்கும்
நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 8ஆம் தேதிக்கு மேல இந்த பூர்வீக சொத்து விற்றல் வாங்கல் விஷயங்கள் சற்று தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே 8ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி, சூரியன் அந்த இடத்துல புதனோட கன்ஜக்ஷன்ல சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே மாதத்தோட பிகினிங்கே வந்து புதன் ஆதித்ய யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கரெக்டா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு. அது நமக்கு அஷ்டமாதிபதி நீச்சமாகிறது ஃபேவர் தான். அது பெரிய அளவுல மைனஸ் இல்ல. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அதிகமான பிரஷர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நாலா பக்கமும் உங்களை புஷ் அப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே மன அமைதியோட எதையும் பெருசா நினைச்சு அலட்டிக்காம படிப்புல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடையும் இல்ல, தாமதமும் இல்ல. கேதுவோட இணைஞ்சிருக்காரு. ஆகவே படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொஞ்சம் பற்று இல்லாம படிப்பை தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கலாம். பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம். மேலும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல படிச்சு நல்ல மார்க்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஆனா படிப்பு சார்ந்த வகையில பிரச்சனைகள் எதுவும் இல்ல. ஆனா கொஞ்சம் அந்த மனம் மட்டும் ஏத்துக்காது. மனம் மட்டும் ஏதோ குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி படிக்கிற விஷயத்தை என்ஜாய் பண்ணி படிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரான சூழ்நிலையில அனுபவிக்க முடியும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 17ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. படிப்புல தடை தாமதம் இல்லாம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் நீச்சம். அஷ்டமாதிபதி நீச்சமாகிறாரு. அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான். ஆனா இந்த மாதத்துல குரு வக்ரம், சனி வக்ரம், மேலும் செவ்வாயும் 20ஆம் தேதிக்கு மேல நீச்சம். மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன், புதன், கேது இதெல்லாமே 9ஆம் இடத்துல. எனவே இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு பரவாயில்ல, ஓரளவுக்கு நமக்கு நியூட்ரலைஸா போயிட்டு இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியா கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அஷ்டமாதிபதி நீச்சம் ஆகுறதுனால பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நமக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 10ஆம் இடத்துல சூரியன் 17ஆம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகுறதுனால இந்த கால் மூட்டு பகுதியில சற்று கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக 6ஆம் இடத்துல செவ்வாய், மேலும் 20ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவாரு. அவை மாதத்தோட ஆரம்பத்துல இடுப்பு முதுகெலும்பு பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். அந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 20ஆம் தேதிக்கு மேல சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள், மேலும் ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பா அந்த வயிறு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கவனமா செயல்படுறது நல்லது. அதே போல பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் சனி 2ஆம் இடத்துல, செவ்வாய் பார்வை 20ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசி மேல பதியும். மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்லயும் நம்முடைய ராசி மேல பதியும். அப்படிங்கிறதுனால இந்த தலை, முகம், மேலும் இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொண்டை இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா 9ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி, மேலும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயே, கேது பகவான் 9ஆம் இடத்துல, குருவும் வக்ரம். சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் 9ஆம் இடத்துல போய் அட்டாச்மெண்ட் ஆகிறதுனால இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கலாம். அப்படி இல்லைன்னா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். சோ இதுல நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுதுன்னா நீங்க ரொம்ப சைலண்டா அந்த இடத்துல நழுவுறது நல்லது. சோ இதுல இதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல அதிகமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலும் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல, மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம். அதனால இந்த தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட கருத்து வேறுபாடு இல்லாம தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனத்தோட இந்த மாதத்துல செயல்பட்டாக்கா நல்ல பலன்களை நிச்சயமா அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். சோ இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் பராமரிக்கிறது நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா வருது. பெருசா எதுலயுமே மைனஸ் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான கிரகங்கள்லாம் நீச்சமாகுது. அலி சூரியன் நீச்சமாகிறது பெருசா நமக்கு மைனஸ் இல்ல. ஆனா செவ்வாயெல்லாம் நீச்சமாகிறது கொஞ்சம் குற்றம். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் அதீதமான கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வச்சுக்கணும். மருத்துவ செலவு அதிகமா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். மருத்துவ செலவு அதிகமா இருக்குனாக்கா அதை நினைச்சு பெருசா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மருத்துவ செலவுகளை கரெக்டா நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். எனவே இந்த மாதத்துல தாய் தந்தையார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கனாலே இந்த மாதத்துல மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேல. இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லி இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே
நம்மளுடைய 100% ப்ரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே இந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல்ல மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. சோ இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.